Hi, welcome to Holistic Investment.in. White Oak Capital Quality Equity Fund என்ற ஒரு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கக்கூடிய ஹை குவாலிட்டி பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்கீம். பட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு கரெக்டாக இருக்குமா இல்லையான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். பட் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். இது ஒரு NFO அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 8th Jan 2025, க்ளோசிங் டேட் 22nd Jan 2025. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸே வந்து இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ற கேட்டகரி ஈக்விட்டி திமேட்டிக். BSE குவாலிட்டி TRI தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸா வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 monthக்குள்ள ரிடீம் பண்ணா மட்டுமே 1% சார்ஜ் பண்ணுவாங்க. மற்றபடி எந்த லோடும் கிடையாது. என்ட்ரி லோட்ல எந்த சார்ஜஸும் இல்ல. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டா இல்ல இன்வெஸ்ட் பண்ண தேவையான அமௌண்ட் 500 rupees. அண்ட் இதுல ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரமேஷ் மந்த்ரி அண்ட் மிஸ்டர் பியூஷ் பரன்வால். அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இந்த ஃபண்ட்ல அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இதுல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன? பிரைமரி ஆப்ஜெக்டிவே லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணும்ன்றது தான். எப்படின்னா ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, இந்த போர்ட்ஃபோலியோ அதுவும் குவாலிட்டி ஃபேக்டர் தீம் பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி. ஸோ இன்வெஸ்டருக்கு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற கம்பெனிஸ்க்கு எக்ஸ்போஷர் கிடைக்கிற மாதிரி அண்ட் அதுலேருந்து வர சஸ்டைனபிள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்ல இருந்து அவங்க பெனிஃபிட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இந்த ஃபண்டை பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இது இன்வெஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்குமா இல்லையான்றதுக்காக தான் இப்போ இதுல இன்வெஸ்ட் பண்ணா இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா குவாலிட்டி கம்பெனிஸ் மேல இருக்க ஃபோக்கஸ் தான். இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ்ல இருக்கிற கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எய்ம் பண்றாங்க. ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில வந்து ஹை ரிட்டர்ன் வர மாதிரி, லைக் ROE, ஃபினான்ஷியல் லெவரேஜ் கொஞ்சம் லோவா இருக்கிற மாதிரி அண்ட் நல்ல கார்பரேட் கவர்னன்ஸ் இருக்கிற மாதிரி கம்பெனிஸை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அண்ட் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவும் இதுல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் தான். ஒரு குவாலிட்டி ஃபேக்டர் தீம் பேஸ் பண்ணி இவங்க ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஃபண்டால நல்ல லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி வந்து காட்டக்கூடிய கம்பெனிஸில் எக்ஸ்போஷர் கிடைக்குது. அதே நேரத்தில் இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ப்ரெடிக்டபிள் ரிட்டர்ன்ஸ், நல்ல ஒரு சஸ்டெயினபிள் க்ரோத் நம்மளால் பார்க்க முடியும். அனதர் அட்வான்டேஜ் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இதில் இருக்குது. ஏன்னா இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஓக் கேபிட்டல் மேனேஜ் பண்ணுறாங்க. இவங்க வந்து அவங்க எதுக்கு வந்து ரொம்ப நோன்னா அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அவங்க வச்சிருக்கிற ஒரு டிசிப்ளின் அப்ரோச் தான். இதுவுமே ஒரு ப்ளஸ். இன்னொன்று பொட்டென்ஷியல் ஃபார் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ இவங்க குவாலிட்டி ஸ்டாக்ஸில் ரொம்ப எம்பசிஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப ப்ரெடிக்டபிளான அண்ட் சஸ்டெயினபிள் ரிட்டர்ன்ஸ் ஓவர் டைம் வரதுக்கான அதிக பொட்டென்ஷியல் இருக்கு. இது எல்லாமே அட்வான்டேஜ். இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கான்ஸ், திமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இதில் இருக்குது. அதாவது இது ஒரு திமேட்டிக் ஃபண்ட், குவாலிட்டி ஃபேக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு இந்த தீமில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு திமேட்டிக் ஃபண்ட். ஸோ இதில் செக்டார் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்கு இது கொஞ்சம் வல்னரபிளான ஃபண்ட் தான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் மார்க்கெட் கண்டிஷனில் இது அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, இல்லை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேக்டர்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே ரிஸ்க் இருக்கு இதில். ஸோ இது ஒரு ட்ராபேக். இன்னொன்று மார்க்கெட் வாலட்டிலிட்டி. இவங்க குவாலிட்டி கம்பெனிஸ்ல ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணாலுமே இருந்துமே இந்த மார்க்கெட்ல இந்த ஃபண்ட்ல மார்க்கெட் ரிஸ்க்ன்றது இருக்கு. ஸோ ப்ராடர் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் பொறுத்து ரிட்டர்ன்ஸ் நிறைய ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அனதர் ட்ராபேக் வந்து லிமிட்டட் ட்ராக் ரெக்கார்ட். ஒரு நியூ ஃபண்ட் அப்படின்றதுனால, இது ஒரு NFO அப்படின்றதுனால இதில் லிமிட்டட் ஹிஸ்டாரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் டேட்டா தான் நம்மளுக்கு இருக்கு. ஆக்சுவல் இதோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் தான், லிமிட்டடாக இருக்குது. நம்மக்கிட்ட வந்து ஒரு 5 years 10 years அந்த மாதிரி கரெக்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு இல்லை நம்மக்கிட்ட. ஏன்னா ரிஸ்க் அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5-10 years மார்க்கெட்டில் இருந்தாலும் நம்மளால வந்து அசஸ் பண்ண முடியும். ஏன்னா ஜென்ரலி ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லும் போதே ஒரு 5 to 10 years, 5 to கூட இல்லை 7 to 10 years தான் நீங்கள் பேசிக்லி அந்த லாங் டேர்மில் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஹைஸ் அண்ட் லோஸ் அந்த மார்க்கெட்டோட சைக்கிளும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கம்ப்ளீட் ஆகியிருக்கும் ஒரு 7-10 yearsல. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இது ஹைல லோவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு. பட் இல்லை ஒரு லிமிட்டடான டேட்டா தான் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால ஒரு லாங் டேர்ம் பொட்டன்ஷியலை அசஸ் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். இன்னொரு ட்ராபேக் வந்து புல் மார்க்கெட்டில் பொட்டன்ஷியலி லோவர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு.
ஏன்னா நம்ம மற்ற ரிஸ்கியர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் புல் மார்க்கெட்டில் கொடுக்குற அளவுக்கு இது அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படின்றது டவுட்ஃபுல் தான். இது எல்லாமே ட்ராபேக் தான். உங்களுக்கு இது வந்து செட் ஆகுமா இல்லையான்றதுலாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லி பார்த்து தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம அனலைசிஸோட ஃபைனல் டேக் அவே தான் என்ன, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா. ஒயிட் ஓக் கேபிட்டல் குவாலிட்டி ஈக்விட்டி ஃபண்டுன்றது ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் இருக்கக்கூடிய ஹை குவாலிட்டி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அண்ட் அவங்க எய்ம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் தான். ஆனாலுமே இவ்வளோ ஒரு அட்வான்டேஜாக நம்மளுக்கு தெரிஞ்சாலுமே இதோட திமேட்டிக் நேச்சரை நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணாதான் அதோட பொட்டன்ஷியல் மார்க்கெட் வாலட்டாலிட்டியை நம்மளால கரெக்டாக அசஸ் பண்ண முடியும். அண்ட் இதோட லிமிட்டட் ட்ராக் ரெக்கார்டு எல்லாமே வச்சு தான் நம்ம ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன், ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்லி இது அப் டு அத இன்வெஸ்டர் தான். உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ், உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ், டைம் ஹாரிசான் எதுக்குள்ளே நீங்கள் வந்து அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி தான் இது இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா இல்லையான்றதை நீங்கள் டிசைட் பண்ண முடியும். பட் எங்கள் பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, லைக் இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபண்ட் கிடையாது, உங்களுக்கு கொஞ்சமாவது மார்க்கெட் நாலேஜ் வேணும் இந்த மாதிரி திமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் நீங்கள் அதிக ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னா கூடமே இதில் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் அதிக ரிஸ்க் இருக்குது. அப்படியும் இல்லை எனக்கு ஒரு திமேட்டிக் ஃபண்ட் இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி சிமிலர் திமேட்டிக் ஃபண்ட் மார்க்கெட்டில் இருக்குது. அதுவும் ட்ராக் ரெக்கார்டோட ஒரு 7 to 10 years ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஃபண்ட்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் டேக் கால்குலேட்டட் ரிஸ்க். ஆனால் இதில் அந்த மாதிரி பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நம்மகிட்ட லிமிட்டட் ட்ராக் ரெக்கார்ட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் மாதிரி ட்ராக் ரெக்கார்டு இருக்க ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் எஸ்பெஷலி உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, உங்கள் மெயின் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட லிமிட்டட் ட்ராக் ரெக்கார்டு தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்க முடியாது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். ஏன்னா நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோன்னே தெரியாமல் இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா. ஆனால் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு டேட்டா இல்லை அசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு இல்லை எனக்கு சும்மா இந்த மாதிரி ஒயிட் ஓக் கேபிட்டல் குவாலிட்டி ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணும், இது எப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும் அப்படின்னா, அண்ட் உங்ககிட்ட சர்ப்ளஸ் மணி இருக்குது அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக ஒரு சப்ளிமெண்ட்ரி ஹோல்டிங்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். லைக் உங்கள் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலியமாக, உங்கள் மெயின் போர்ட்ஃபோலியோவில் உங்கள் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலயமா ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஓவர் த இயர்ஸ் நீங்கள் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் ஸ்டார்டிங்கில் ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எஸ்பெஷலி ஒரு திமேட்டிக் ஃபண்ட்லேருந்து எப்போ என்ட்ரு ஆகணும் எக்ஸிட் ஆகணுன்ற லெவல் உங்களுக்கு தெரியல, அந்தளவுக்கு மார்க்கெட் நாலேஜ் இல்லை. ஏன்னா திமேட்டிக் ஃபண்டில் எப்போ அந்த பீக்கில் என்ட்ரு ஆகி அது டவுன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம்னா நம்மளால் நல்ல பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். அதுக்கு நல்ல மார்க்கெட் நாலேஜ் வேணும். இது கொஞ்சம் ப்ரொஃபஷனல்ஸ்க்கே கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை நாலேஜ் அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் ஃபைனலி ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னா கண்டிப்பாக சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க நிறைய ஃபேக்டர்ஸோட சூட்டபிலிட்டி பார்ப்பாங்க. இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன், இது எல்லாமே பார்த்து தான் உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்குமா இல்லையான்றதை அவங்க கணிச்சு சொல்லுவாங்க. இதுவுமே உங்களுக்கு லாங் டேர்மில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த கைடன்ஸ். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.